வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு நம்மளோட விஷ்ணு இருக்காரு. சில கேள்விகள் கேட்பாரு, அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், வாழ்க்கையில மேலே போகும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த தெம்பு கீழே இறங்கும்போது இருக்கிறது இல்லை. டவுன்ஸ்ல நம்ம பார்க்கும்போது அப்ஸ்ல இருக்கிற தெம்பு டவுன்ல வரும்போது இருக்கிறது இல்லை. நம்மளால ஒரு விஷயத்த கமிட்டடா பண்ண முடியறது இல்லை. இந்த தெம்பு இல்லைன்றதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த ஒரு விஷயத்த கமிட்டடா நம்மளால செஞ்சுக்க முடியல அப்படிங்கறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. அதுதான் எல்லா ஃபெயிலியருக்கும் காரணமா இருக்கும்னு ஒரு தாட் இருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? நான் கமிட்மெண்ட்டோட உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை, இது வேலை செய்யுங்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இது உங்களுக்கு வேலை செய்யும்னு நம்பிக்கை இருந்திருந்ததுன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக அதை கண்டினியூ பண்ணுவீங்க. ஹூ லிவ்ஸ் டு ஃபைட் another டே. அதாவது யார் இன்னைக்கு சண்டை போட்டு உயிரோடு இருக்கானோ நாளைக்கும் உயிரோடு இருப்பான். ஸோ ஆப்ரேட்டிவ் வேர்டு சண்டை போட்டு உயிரோடு இருக்கிறது. ஆஸ் லாங் as நீங்கள் உயிரோடு இருக்க போகிறீங்கன்னா தென் யூ ஷுட் ஸ்டே இன் தி கேம். இதில் வந்து விம்பிள்டனில் ஒரு ஃபேமஸ் மேட்ச் இருக்குது பிட்வீன் விஜய் அமிர்தராஜ் அண்ட் ஜிம்மி கார்னஸ். இது குவார்ட்டர் ஃபைனல்ஸ் ஆஃப் விம்பிள்டன், ரைட்? when I was a young kid. அமிர்தராஜ் வந்து 2-1 2 sets to love up. It's a 5-setter. He's 3-1 5-3 up. Okay. Third setல 5-3 up, 30-15 up. 2 பாயிண்ட் கண்டினியூஸாக அடித்தா he is going to enter the semi-final. After ராம்நாத் கிருஷ்ணன் he will be the first to enter. அங்கேருந்து அவன் விட்டுருவான் மேட்சை. ஜிம்மி கார்னஸ் ஸ்டேட் இன் தி கேம். அவன் கேமில் இருந்தான். முந்தா நேற்று வந்து தோமராஜு குகேஷ்க்கும் இவனுக்கும் நடந்தது மேட்ச், கால்சனுக்கு. கடைசி வரைக்கும் தோக்குற மேட்சை அவன் ஜெயித்தான். அடுத்த நாள் அர்ஜுன் இக்ரிசின்னு ஒரு இந்தியன் பிளேயர், அவன்கிட்டையும் அதே மாதிரி தோக்குற மேட்சை ஜெயித்தான். இதுதான் நான் தோனியோட பிரின்சிபல் சொல்கிறேன். ஹவு டீப் யூ கேன் டேக் இட். இந்த கமிட்மெண்ட் ஏன் வேவர் ஆகுதுன்னா, யூ ஆர் ஆல் தி டைம் லுக்கிங் அட் ரிசல்ட் அண்ட் நாட் லுக்கிங் அட் த ப்ராசஸ். அந்த ரிசல்ட்டையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ப்ராசஸ் வராது. ப்ராசஸ் தப்பாக பண்ணால் ரிசல்ட் நீங்கள் எவ்வளோ கமிட்டடாக இருந்தாலும் ரிசல்ட் ஃபெயிலியர் ஆகிடும். அட் எவ்ரி ஃபெயிலியர் யூ ஹேவ் டு லுக் அட் யுவர் ப்ராசஸ் அண்ட் கரெக்ட் த ப்ராசஸ். ஸோ ப்ராசஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நாம் எதிர்பார்த்த ரிசல்ட் வரும். டெஃபினட்டாக வரும். உன் ப்ராசஸ் கரெக்டாக இருந்தால் ரிசல்ட் என்றைக்காவது ஒரு நாளைக்கு வந்து தானே ஆகணும். பட் அதுக்கான பொறுமை நமக்கு இல்லைங்கிறது தான் பிரச்சனை. ஆமாம், when the times are bad உனக்கு பொறுமை இருக்காது. இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் உண்டு, தி டார்க்கஸ்ட் hour ஆஃப் தி நைட் இஸ் ஜஸ்ட் பிஃபோர் டான். சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கிற 1 hour தான் டார்க்கஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கட்டமாக இருக்கும். உன்னை டெஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நாம் அந்த இயல்புக்கு வந்துடுவோம். ஆமாம். ஒரு ஜயரில் இப்போ ஒரு வேர்ல்டு சாம்பியன் தோத்தான், செத்து போனார் ரீசெண்டாக. ஐ திங்க் ஹீஸ் ஃபோர்மன். பட் முகமது அலி ஒரு பாக்ஸிங் போவான், 5 ரவுண்டு உதவாங்குவான் முகமது அலி, அண்ட் ஹி வில் டயர் தி அதர் கை அவுட். ஸோ யூ ஷுட் நோ, வாழ்க்கையில் கமிட்மெண்ட்டுங்கிறது வந்து யூ ஷுட் நோ ஹவு டு பிளே த வெயிட்டிங் கேம். இது எல்லாமே நான் லோவில் சொல்கிறேன், ஹை வேறு, அதான் ஹைக்கு அப்புறம் வருவோம். பட் உங்களால் அந்த ப்ராசஸ் பார்த்துட்டு யூ ஷுட் வெயிட் ஃபார் தி அதர் ஃபெலோ டு மேக் அ மிஸ்டேக் அண்ட் தென் பவுன்ஸ். ஓகே. 2008 when there is 0% in America lending, 3 அமெரிக்காவில் இருக்குது 0% இன்ட்ரெஸ்ட் ரேட். 3 பெரிய கம்பெனிக்கு பஃபெட் 10% கடன் கொடுக்கும். கோல்ட்மேன் சாக்ஸ், பேங்க் ஆஃப் அமெரிக்கா, ஜென்ரல் எலக்ட்ரிக். 10% உனக்கு நான் கடன் கொடுக்கறச்ச நீ என்ன எனக்கு தருவ? எனக்கு எக்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு ஒன்று ஷேர் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ 5 வருஷத்தில் நான் இன்றைக்கி வேணால் வாங்கிக்கலாம். அவன் வாங்கினான்ல, அந்த ஹைக்கு போச்சுல்ல, அந்த கேப்பில் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருந்ததில்ல, அதை எக்ஸசைஸ் பண்ணான்ல. ஸோ கோல்ட்மேன் சொன்னால் நான் ஷேர்ஸ் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணல, நான் வாங்கி நீ விற்றேன்னா உனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை நான் ஷேர்ஸாக வாங்கிக்கணும். தட் வாஸ் 2% ஆஃப் த ப்ராஃபிட், வாஸ் 2% ஆஃப் கோல்ட்மேன் சாக்ஸ். 2% ஷேர், 2% ஆஃப் தி மார்க்கெட் கேப் ஆஃப் கோல்ட்மேன் சாக்ஸ் was only his profit. இதை தவிர 10% சம்பாதிச்சான். பிகாஸ் he played the waiting game. 2008 பேங்க்குக்கே கேஷ் கிடையாது, இவன்ட்ட கேஷ் இருந்தது, ரைட்டா? he gave it to 3 companies, each $10 billion. இன்றைக்கி $350 billion வச்சுன்னு உட்காந்துன்னு இருக்கிறான். 35 கம்பெனிக்கு 10 பில்லியன் கொடுத்து வாங்கினானா என்ன ஆவான்பார். திஸ் இஸ் வெயிட்டிங் கேம். ஓகே. ஸோ இது ஹை லோவில் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த ஹை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா?
when others were greedy, he was not. மற்றவங்க பேராசைப்படும் போது he stayed away. மற்றவன் பயந்து ஓடுறச்ச இவன் பேராசைப்பட்டான். ஸோ எப்போ பயப்படுறாங்க எப்போ பேராசைப்படுறாங்க அப்படின்றத காட்ரேரியன். மற்றவங்கள்லாம் பேராசைப்படும் போது நீங்கள் பயப்படணும். மற்றவங்க பயப்படுறச்ச நீங்கள் பேராசைப்படணும். ஓகே, இது வந்து நீங்கள் சொல்கிறது லோ அண்ட் ஹை ரெண்டும் மாறி மாறி இருக்கக்கூடிய விஷயம். லோவில் இருக்கும்போது எப்படி ஹைக்கு வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வைக்கிறது அப்படிலாம் அவசியமே கிடையாது. ஸோ இஃப் யூ ஆர் கண்டினியூங் டூயிங் த ரைட் திங் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் டேக் யூ. இந்த ஹைட்டில் என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஹைட்டில் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸில் நீங்கள் இறங்கி பானா சுற்றினீங்கன்னா பாதி பிஸ்டன் நினைப்பீங்க, பால் தோனி கிட்ட வந்துடும். ஸோ வென் யூஆர் இன் ஹை, தன்னம்பிக்கை அதெல்லாம் பேசினேன்ல, இங்கே வந்து உன் தன்னம்பிக்கையெல்லாம் நீ குறைக்கணும். அங்கே தன்னம்பிக்கையை பூஸ்டர் கொடுக்கணும். இந்த இடத்துல போரும் பாஸ், ஒன்னால் நீ இல்லை, யூ ஆர் நாட் சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் ஆஃப் மீன். எல்லோரும் என்ன நினைப்பாங்க, என்னால் நான் இப்படி சக்ஸஸ்ஃபுல், ஐயை தூக்கி கிரிட்டில் வைப்பான். இப்போ என்ன, நான் ஐடியில் இதை பண்ணேன், நான் ஐடியில் அதை பண்ணேன்னு. ஐயோ, மன்மோகன் சிங் திறந்து விட்டுருக்கேன்னா நீ என்ன பருப்பு வேறி இருக்காது. ப்ரைவேட் காலேஜ் திறந்து விடலன்னா உனக்கு இன்ஜினியரிங் காலேஜே கிடச்சிருக்காது. ஸோ நீ வந்து அதை விட்டுட்டு நான் தான்மா. எவ்வளோ ஐடிக்காரன் வந்து மன்மோகன் சிங் திறந்து விட்டதுனால எனக்கு வந்ததுன்னு எவனா சொல்லுவானா? அதுதான் ப்ராப்ளம். நான் ஏன் சக்ஸஸ்ஃபுல் ஆனேனே எனக்கு தெரிலன்னு வையே, நான் தான் காரணம்னு நினச்சிட்டேன்னா, நான் தான் அப்பா டக்கர், நான் தான் கிரேட்டஸ்ட்னா, ஒருத்தன் திறந்து விட்டான் ஒரு கிழமை, நீ காசு பண்ணிட்ட. ஸோ இஃப் யூ கெட் ஓவர் கான்ஃபிடென்ட் யூ வில் பிகம் பேங்க்ரப்ட். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உனக்கு. உனக்கு இன்ஃபோசிஸ் தெரியுமா? விப்ரோ தெரியுமா? டிசிஎஸ் தெரியுமா? ஹெச்சிஎல் தெரியுமா? 4 கம்பெனி ஆச்சா. மெட்ராஸில் 2 கம்பெனி அமைந்தது. பென்டஃபோர்னு ஒரு கம்பெனி தெரியுமா? எங்கே இருக்குது நீங்கள்? இப்போ இல்லை. ஏன்னா அட் த ஹைட் ஆஃப் ஹிஸ் கான்ஃபிடென்ஸு, அட் தி ஹைட் ஆஃப் ஹிஸ் பவர் சினிமா எடுக்கிறதுக்கு போனோம். ஹீரோயினுக்கு பென்ஸ் கார் வாங்கி கொடுத்தான், தியேட்டர் கட்டினான், கார்பரேட்டர் கம்பெனியை விலைக்கு வாங்கினான். பென்டஃபோர் காணாமல் போயிடுச்சு. பென்டஃபோரும் இன்ஃபோசிஸும் தான் ஒரே டைமில் ஐபிஓ வந்ததா சார்? அந்த ரவுண்ட் அபவுட் த சேம் டைம். ஓகே, அதான். இதே மாதிரி ஐஐஎம் அகமதாபாத்தில் படித்தவன் சில்வர் லைன் டெக்னாலஜிஸ்னு இங்கே ஒரு கம்பெனி ஆரம்பித்தான். என்னாச்சு கம்பெனி? ஒரே ஐடி, ஒரே பீரியட், ஒரே சர்தாச்சி, ஒரே பூமில் நம்மளுக்கு தெரிஞ்சது ஐடி கூலிக்கு ஆள் எடுத்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு இல்லாமல், நான் சினிமா எடுப்பேன், ஹீரோயினுக்கு பென்ஸ் கார் வாங்கி கொடுப்பேன்னா இதுதான் ஆகும். ஓகே, நான் ராமாயணனை சினிமாவை எடுப்பேன், மகாபாரதத்தை சினிமாவை எடுப்பேன்னா நடுத்தருக்கு தான் வரணும் நீ. அது அதே ஃபார்மாவில் டாக்டர் ரெட்டி கேட்டிருக்கீங்களா? மெட்ராஸில் இந்தியன் ட்ரக் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸ்னு நந்தனம் பக்கத்தில் இருக்குது, ஐடிபிஎல்னு. அங்கே தான் சயின்டிஸ்டாக இருந்தார் அவர். அதே சமயத்தில் இங்கே ஒருத்தர் வந்து ஆர்கிட் ஃபார்மான்னு ஒருத்தர் இருந்தார். என்னாச்சு ஆர்கிட் இருக்குல்ல சார்? என்ன இருக்குது? அது அமெரிக்கன் கம்பெனி வாங்கி அதோட சப்சிடரியாக இருக்குது. ப்ரொமோட்டர் என்னன்னா ஆர்கிட் இன்னும், ஆனால் சென்னையில் அவங்களோட ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குல்ல, அந்த ஷெல்லை வாங்கிட்டான்ப்பா. அதான் புரியுது. ஒரு அமெரிக்கன் இன்ஜெக்ஷன் கம்பெனி அந்த ஷெல்லை வாங்கிட்டான். ஓகே, இது எல்லாமே வந்து சேம் இண்டஸ்ட்ரி, சேம் சக்ஸஸ். ஒருத்தனுக்கு நம்மளால இல்லை, நம்ம பேட்டை கரெக்டாக ஆடணும், சக்ஸஸை நம்பி நம்ம இறங்கி பானா சுற்றக்கூடாது அப்படின்னு நினச்சேன். பானா சுற்றினா என்ன ஆகுங்கிறதுக்கு இவங்கெல்லாம் எக்ஸாம்பிள். அதே இண்டஸ்ட்ரியில், அதே சக்ஸஸில், அதே பொசிஷனில் இருந்தவன் பானா சுற்றினா என்ன ஆகுங்கிறதுக்கு தான் இந்த கம்பெனி. ஓகே சார். ஸோ வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது எப்படி நடந்து, நீ தப்பு லோவில் மட்டும் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, ஹைலியும் ஈக்குவலாக தப்பு பண்ணுவேன். ஓகே சார். ஸோ வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள், அவன் என்
தம்பி. அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.